ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் எந்தெந்த பாடம் மட்டும் படிக்கணும், எந்தெந்த பாடத்துலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் ஓல்டு புக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்ன பேஜ்லேருந்து அந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புக் ப்ரூஃபோட பிடிஎஃபோட வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து தமிழில் ஒரு 100 கொஸ்டின், மேக்ஸில் ஒரு 25 அப்படின்னு சொல்லி 125 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 125 தான் உங்களோட கட் ஆஃபை தீர்மானிக்கிறது. இதில் நீங்கள் கிட்டத்தட்ட 120க்கு மேலே சொல்லப்போனால் 125 எடுத்துருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட்டு. எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா கட் ஆஃப் கிட்ட வரைக்கும் போயிடலாம். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் தான் உங்களோட போஸ்டிங்கை உறுதிப்படுத்தும். நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், ஜென்ரல் ஸ்டடீஸில் எடுக்கிற மார்க் தான் உங்களோட போஸ்டிங்கை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஏன்னா அதில் தான் மார்க் எடுக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸை வந்து கடைசி டெஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் சயின்ஸில் 9th 10th மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பேன். நிறைய பேர் வந்து 9th 10th மட்டும் வரைக்கும் படித்தாலே போதுமா, அதிலே எல்லா கொஸ்டினும் வந்துருமா அப்படின்னு சொல்லி இன்னும் டவுட்டோடு தான் இருக்காங்க. 6th to 10th வரைக்கும் படிக்கணுமா, இல்லை 11th 12th படிக்கணுமா அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் 11th 12th சில யூனிட் படிக்கணும்னு சொல்லி பிரித்து கொடுத்துருப்பேன். ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th 10th மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதோட ப்ரூஃப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செப்பரேட்டாக எந்தெந்த பாடத்துலேருந்து என்னென்ன பேஜ்லேருந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி புக் ப்ரூஃபோட பார்த்துருவோம். காலையில் அந்த தமிழ் பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தேன். இந்த சயின்ஸுக்கான பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, குரூப் 4ஓடது டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அதில் லைனாக சயின்ஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 104வது கொஸ்டின், எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா கார்சினோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் 21வது யூனிட்டில் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் 21வது யூனிட் கார்சினோமா அப்படின்னு சொல்லி எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10thலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 106வது கொஸ்டின், கிட்டத்தட்ட சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் ஒவ்வொரு குரூப் எக்ஸாம்லையுமே கேட்பாங்க. போன குரூப் எக்ஸாம்லேயும் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங் பிளான்ட் காந்த பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹேமடைட் வந்து புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது, அதுக்கப்புறம் உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது அப்படின்ற இந்த 2 தான் ஆன்சர், 2 மற்றும் 3. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் 8th யூனிட்டில் இருக்குது. 2 பார்ட்டாக வரும். 10th யூனிட்டில் அந்த 8.7 பேஜ் நம்பர் 112 பார்த்தீங்கன்னா உருக்கிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கிட அலுமினியம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 114வது பேஜில் அந்த இரும்புத்தாது ஹேமடைட் வந்து புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல் முறையில் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லி 114வது பேஜில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 10thலேருந்து 2வது கொஸ்டின் வந்துருச்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது தான் நோய், ஓகேவா. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த நோயை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா டவுன் பேர் அந்த மருத்துவர், அதனால் அந்த பேர்லேயே வச்சுருக்காங்க. இது 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோமில் உள்ள மரபியல் நிலையாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10th 18வது யூனிட், ஓகேவா, பேஜ் நம்பர் 268. 10thலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது கொஸ்டின் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூக்ளியோசைடு அந்த பிரிமின்சன் அப்படின்னு சொல்லி எதோட கலவை அப்படின்னு சொல்லி ஒரு பொறுத்தது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் சரியான இணையை கண்டுபிடிங்கன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அதே 10th 18th யூனிட் 18வது யூனிட்லேயே 2வது கொஸ்டின், போன கொஸ்டின் அதில் தான் வந்திருந்தது. பேஜ் நம்பர் 265 பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். அந்த நியூக்ளியோடைடு அந்த பிரிவின்கள் அப்படின்னு சொல்லி அதோட கூட்டு அந்த எதலால் கலவை அப்படின்னு சொல்லி அதிலே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 பியூரின்கள் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அப்படி பார்த்தீங்கன்னா 10thலேருந்து தான் இது வரைக்கும் கொஸ்டின் எல்லாமே வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுக்களின் பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து ஷேல் வாயு. இது வந்து 10th 22வது யூனிட் பேஜ் நம்பர் 321 ஷேல் வாயு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டே கொடுத்துருப்பாங்க. மென்மையான பாறை அடுக்குகளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த அடுக்குகளின் இடையில் உள்ள துளைகளில் தான் இந்த வாயுக்கள் நிரம்பி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆல்கஹால், ஆல்டிகைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம் சொல்லிட்டு அதோட
அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வினைப்பட தொகுதி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 2341. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10th புக்கில் 11th யூனிட்டில் ஒரு டேபிள் போட்டே கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் இருக்கிற முதல் நாளை தான் கேட்டிருக்காங்க. அந்த சி டபுள் பாண்ட் ஓ வந்து COOHன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலத்தோட வாய்ப்பாடு. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பொறுத்துக்க சரியான விடையாக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வாகனங்கள் பழுது பார்க்கும் கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 160. பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உந்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டு எதை யூஸ் பண்ணி எந்த தத்துவம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஸ்கல் விதி. இது பார்த்தீங்கன்னா 9th 3rd யூனிட். ஓகேவா, 9th புக்கில் 9th சயின்ஸ் புக்கில் 3rd யூனிட்லேருந்து அந்த பாஸ்கல் விதியிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டோட தத்துவம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பாங்க கணக்கீடு அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த 2000 கிலோகிராம் எடை கொண்ட வாகனத்தை தூக்குவதற்கு நீரியல் அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதோட ஃபார்முலா வச்சு கணக்கே கேட்டிருப்பாங்க. அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் எந்த தத்துவம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் விதி. 9th ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 161வது கொஸ்டின், விசைக்கான சமன்பாடு எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு தப்பான சமன்பாடு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பி தான் தப்பான சமன்பாடுக்கான ஆன்சர். இதுவும் பார்த்தீங்கன்னா 10th 1st யூனிட்லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 6 and 7. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேஜ் நம்பர் 7லேயே பார்த்தீங்கன்னாக்கா வந்துடும். F இந்த மாதிரி டெல்டா P/T அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து *Tன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தப்பு. அது மட்டும் இல்லாமல் சரியான ஃபார்முலாவும் F = ma இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாலும் 10th புக்கோட 1st யூனிட்டில் தான் இதுவும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு, உணவு நிறமூட்டிகள், கால்சியம் கார்பைடு, கார்போனை மெழுகு இதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 9th 21வது யூனிட். ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தோட பேர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பாலில் சேர்க்கப்படுறது ஹைட்ரஜன் பெராக்சைடு, வாழைப்பழங்கள் அந்த மாதிரி பழங்கள் பழுக்க வைக்க கால்சியம் கார்பைடு, அதுக்கப்புறம் அந்த பசுமை நிறத்தை அந்த பச்சை கலரில் கொடுக்கறதுக்கு உணவு நிறமூட்டிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பளபளப்பான தோற்றத்தை கொடுக்க கார்னோபா மெழுகு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டாப்பிக்லேருந்து அந்த போகிறதுக்கு ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க. இது வந்து 9th வந்திருக்கு. 9th அப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கூற்று வினா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் புக்கில் படிக்கவே தேவையில்லை. இதை நீங்கள் படித்து பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துட்டு, அது காரணம் வந்து நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது, பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலை அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நுண்ணீர் பாசன திட்டத்தோட நன்மையே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இந்த காரணத்தினால தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப காரணமும் கரெக்டு, கூற்றும் கரெக்டு. காரணம் வந்து கூற்றை கரெக்டாக விளக்குது அப்படின்றப்ப ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லி இதுதான் ஆப்ஷன். இதுக்கு நீங்கள் இந்த புக்கெலாம் படிக்கணுன்னே தேவையில்லை. ஜென்ரலாகவே லாஜிக்காகவே இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 8th புக்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்த சொட்டு நீர் பாசன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து ஜென்ரலாகவே புரிஞ்சுக்கிற ஒரு கொஸ்டின் அப்படின்றதுனால ஈஸியாக எல்லாராலையுமே ஆன்சர் பண்ண முடியும். விவசாயனாலே இப்போ அந்த சொட்டு நீர் பாசனம் அந்த நுண்ணீர் பாசன முறையில் தான் அதிக லாபம் பெற முடியுது அப்படின்றனால அதை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேல்வனோமீட்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், மின்தடையாக்கி இதுகளோட பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 10th 4th யூனிட் தான். ஓகேவா, 10th 4th யூனிட்டில் ஒரு டேபிள் போட்டே கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் இருந்தால் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11 கொஸ்டின் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதில் 9 கொஸ்டின் வந்து 10th இருந்தும், 8 கொஸ்டின் வந்து 10th இருந்தும், 2 கொஸ்டின் வந்து 9th இருந்தும், 1 கொஸ்டின் 8th. அந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஜிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணுறது 8th படிச்சிருக்க தேவையில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த 10-11 கொஸ்டினுமே நீங்கள் 9th 10th மட்டுமே படிச்சிருந்தாலே கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சயின்ஸை பற்றி கவலையப்பட தேவையில்லை. நீங்கள் 6th to 8th படிச்சிருக்க தேவையில்லை, 11th 12th படிக்க தேவையில்லை. அந்த 9th 10th மட்டும் படிங்க. கன்ஃபார்மாக இதில் ஃபுல் மார்க் எடுத்துட முடியும். இந்த மார்க் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்டை தீர்மானிக்கிறது. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் எங்கே நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா, ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் படிங்க. மற்ற பாடத்தை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லி நம்மளோட டெஸ்ட் பேட்சில் சொல்லியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸுக்கான ஒன்லைனரும் ஃபுல்லாக தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா, பொது தமிழ், கணிதம், வரலாறு,
அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள்னு எல்லா டாப்பிக்குமே ஒன்லைனர் ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் அறிவியலுக்கும் பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்குமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆனால் 9th 10th மட்டும்தான் டெஸ்ட் வச்சுருக்கோம். ஏன்னா குரூப் 4க்கு அதுதான் முக்கியம். சப்போஸ் நீங்கள் இந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்டர் ஜாப்லாம் படிக்கிறீங்கன்னாக்கா சயின்ஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்டருக்கு வந்து சயின்ஸ்லேருந்து தனியாக ஒரு பேப்பரே உண்டு. அதனால் அதெல்லாம் நீங்கள் சயின்ஸ் அதிகமாக படிக்கணும்னால தான் இப்போமே நாங்கள் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஆனால் குரூப் 4க்கு நீங்கள் படிக்கிறீங்கனாக்கா 9th 10th மட்டும் படிங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே நாங்கள் மெட்டீரியல், அந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர், அந்த மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். 1ஆம் தேதி வரைக்கும் அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே அந்த 25 தேர்வுகள், எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல் PDF, மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் மூலமாகவே கொடுத்துருவோம். நீங்கள் டெலகிராம் குரூப் மூலமாகவே டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே வீட்டிலேருந்தே படிச்சிக்க முடியும். அந்த மெட்டீரியல் எல்லாமே எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றியும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் எடுத்து பார்த்துக்கோங்க. மேலும் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா போதும். உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த எக்ஸாம் ஷெடியூல் பற்றின ஃபுல் PDFமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த சயின்ஸுக்கான PDFமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், அதையும் எடுத்து பார்த்துக்கோங்க. ரொம்பவே உங்களோட எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.